வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2024 15K பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ அந்த நோக்கியா G42 5G பாருங்கள். இந்த ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஃபோன் வந்து பிங்க், பர்பிள், கிரேன்னு 3 கலர் ஆப்ஷனில் வருது. ஃபோனில் 6GB ரேமு, 5GB விர்ச்சுவல் ரேம், ஆக மொத்தம் 11GB ரேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மல்டி டாஸ்கிங்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் சிம் கனெக்டிவிட்டி வந்து 5G கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 418+, 5G கனெக்டிவிட்டியோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கேமரா வந்து 15MP ட்ரிபிள் ஏஐ கேமரா உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ இருக்கிறதால நம்ம பகல் நைட்டில் கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓஎஸ் வந்து Android 13 கொடுத்துருக்காங்க. Android 13ஓட 3 years மந்த்லி சாஃப்ட்வேர் அப்டேட்டும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 500 mAh பேட்டரி இருக்கிறதால 26 hour டாக் டைம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் வாங்கினீங்கன்னா பாக்ஸில் வந்து ஃபோனு, 12V Type-C சார்ஜரு, குயிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி புக்லெட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதால ஸ்டாண்டர்ட் பிராண்ட் வாரண்டியோடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அமேசானில் வந்து UPI மூலமாகவும், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவும் இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 15,999 உள்ள மொபைலை வந்து 12,599 21% ஆஃபரோடு வாங்கிக்கலாம். இதே நீங்கள் உங்கள் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதா இருந்தால் 11,900 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோனு 16.5 சென்டிமீட்டர் உயரம், 7.6 சென்டிமீட்டர் நீளம், 0.9 சென்டிமீட்டர் அகலத்தோடு வருது. 194 கிராம் வெயிட் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து 500 mAh பேட்டரி இருக்கிறதால ஒரு குட் பேட்டரி லைஃப் இருக்குது. 24 ஹவர்ஸ் டாக் டைம் வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இருக்கிறதால இதை வந்து ஈஸியாக ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸும் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு க்ளீன் ஆண்ட்ராய்டு இருக்குது. க்ளீன் ஆண்ட்ராய்டு வித் ஸ்னாப்ட்ராகன் 480 இருக்கிறதால ஃபோனு வந்து டீசெண்டான ஒரு ஃபோனாக இருக்குது. டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 12V ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கிறதால ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 30Kக்குள்ள ஒரு பட்ஜெட்டு ஃபோன்னா இந்த ஃபோனை சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து குட் வாய்ஸ் குவாலிட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கை கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 21% ஆஃபரோடு வாங்கிக்கலாம். அடுத்து எதுவும் ப்ராடக்ட் ரொம்ப நாள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்காண்டி இதை ரிவ்யூ பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்துக்கு.